ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஃபன் வித் கித்து சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஆடி மாசம் நல்லா தூங்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா சரி பின்னால திரும்பி பாப்போமேனு பார்த்தா முடியல காண்டா இருக்கு. ஆடி திருவிழா ஒரு கோயிலில் நடக்கும். ஸோ அந்த மாதிரி என்னோட பக்கத்தில் இருக்க கோவில் வந்து ஆன திருவிழான்னு சொல்லி செகண்ட் வீக்கு தான் வந்து இந்த மாதிரி கூழ் ஊற்றுவோம். ஸோ அந்த செகண்ட் வீக்கில் என்ன கோவில் இருக்கோ அந்த கோவிலில் போய் சாமியை பார்த்துட்டு அந்த மாதிரி தான் எல்லோரும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து இன்றைக்கி கூழ் ஊற்றுறோம். பார்க்கலாம் வீடியோஸில் போகலாம். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஸோ நம்ம வந்துட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சு. இப்போ நான் என்னென்ன செஞ்சாங்கன்னு மட்டும் நான் காமிக்கிறேன். என்ன குழம்பு வச்சிருக்காங்களோ? நேற்று தான் நான் கேட்ட முச்சக்கொட்டை குழம்பு சிக்கிருச்சா? எல்லாம் அந்த பண்ணாரி அம்மனுடைய அருள் உனக்கு பரிபூர்ணமா இருக்குடா. அள்ளி அப்பு போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இப்போ 2:54 ஆகுது டைமு. வந்து 1 o'clock சாப்பிட்ருப்பேன். ஓகேவா, 12 o'clockலேருந்து 1 o'clock எதுவுமே பண்ணல. அரிசி எதுக்கோ அரைச்சிட்டு வர சொன்னாங்க. நான் போயிட்டு அரைச்சிட்டு வந்தேன். அப்புறம் இப்போ வந்து அசைன்மெண்ட் எழுதலான்னு வச்சிட்ருக்கேன். வந்து எழுதிட்டு கோயில் வந்து இப்போ போக மாட்டேன், ஈவினிங் தான் போவேன். என்னோடய ஃப்ரெண்டு வருவாள். ஸோ அதுக்கப்புறம் தான் போகணும். அவள் வரத்துக்குள்ளே நான் எழுதுவேன், அதுக்குள்ளே டைமும் முடிஞ்சிடும். ஸோ ஈவினிங் ஆகிடும். பார்த்தீங்களா, இந்த லீவில் கூட 2 days கூட லீவ் இல்லை. இந்த லீவில் கூட எங்களை வந்து அசைன்மெண்ட் எழுத சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, எழுதி தான் ஆகணும்ல. ஸோ பார்க்கலாம், நான் எழுதி முடிச்சுட்டு போகிறேன். பாட்டே போடுறா. கொடுக்கிற பூமி இது, கேட்காம கொடுக்கிற சாமி இது. கேட்டா கொடுக்கிற பூமி இது, கேட்காம கொடுக்கிற சாமி இது. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம். A few hours later. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சுத்தான் மனோபோலகம் முழுவதும் பருக்குது. சுட சுட அந்த மதுர மல்லிப்பூ இட்லியே. ஸோ கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு சாமியும் கும்பிட்டாச்சு. வீட்டில் 2வது தடவை நைட்டு கும்பிடுவாங்க, காலையிலும் கும்பிடுவாங்க. ஸோ நைட்டு வந்து சாப்பாடு, சாம்பார், பொரியல் அந்த மாதிரி செஞ்சுட்டு காலையில் வந்து கூழ் அந்த மாதிரி செய்வாங்க. ஸோ தட்ஸ் இட். இன்னைய டே முடிஞ்சிருச்சு. கோயிலுக்கு போயிட்டு சூப்பராக சும்மா கொஞ்சம் சாப்பிட்டு, அம்மா கேட்டது வந்து ஒரு ஜாடி கேட்டாங்க, உப்பு ஜாடி. அதை மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேறு எதுவுமே வாங்கலை. அப்புறம் இன்னும் கொஞ்சம் அசைன்மெண்ட் எழுதணும். ஸோ அதை எழுதிட்டு நான் வந்து இப்போ ட்ரெஸ் மாற்றிட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியதான், அவள்தான். ஸோ இன்னைய டே சூப்பராக போச்சு. கொஞ்சம் டல்லாகவும் போச்சு, அவ்வளோவா சுவாரஸ்யமாலாம் இல்லை. பார்க்கலாம். ஸோ காய்ஸ், நான் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறப்ப தான் அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி சாமி வரும்ல அப்படின்னு. ஏன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற, நைட் ட்ரெஸ் மாற்ற போனேன். ஸோ அதனால் இப்போ தான் மறந்துட்டேன். ஸோ அதனால் சாமி வரும். இப்போ தான் மூளை அடிச்சுட்டு போனாங்க. ஸோ அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு அசைன்மெண்ட் வர எழுதணும். ஆக்சுவலி இன்னும் சாமி வரல, ஆனால் அந்த
இதுக்கு என்னடா இது சாமி வந்துச்சுன்னு பயந்துட்டு வந்துட்டோம். சாமி வந்து ஏதோ மூலெல்லாம் வந்து மூலத்தை வந்து ஷூட் பண்ணுறாங்க. எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. மருவத்தூர் ஓம் சக்தி மகமாயி கருமாரி உறையூர் வெக்காளி உஜ்ஜயினி மாகாளி கொல்லூர் மூகாம்பா கேதாரம் ஸ்ரீகௌரி மாயவரம் அபயாம்பிகா. ஸோ காய்ஸ் அவள்தான் நான் வந்து சாமியை பார்த்து முடிச்சிட்டேன். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டில் திஸ் இஸ் பை பை ஃப்ரம் ஃபன் வித் கிது சேனல். பாய்.